ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னா டோனிகவா சீசன் 2 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில 18+ சீன்ஸ் இருக்குது. அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் சில ஒரிஜினலான விஷயங்களை தேவை அப்படின்னா ஒரிஜினல் அனிமேவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோனிகவா சீசன் 2 எபிசோட் 4. ஃபர்ஸ்ட் சீசன்ல நடந்ததையே திரும்பவும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே அவனை மீட் பண்ணுது. ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்திட்டு உடனே காணாம போயிட்டா. திரும்பி 2 வருஷம் கழிச்சு வந்து உடனே இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டது. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். என்னோட ஹஸ்பண்ட் ரொம்பவே ஒரு ரிலையபிளான பர்சன் அப்படின்னு சுக்காசா யோசிச்சுட்டு இருக்கும்போது நாசா அந்த வேக்கம் இருக்காப்ல அப்படின்னு கனாமே வந்து நிக்கிறா. மேஜர் இஷ்யூஸ் எதுவும் இல்லைன்னா நானே சரி பண்ணிடுவேன் நம்ம ஹீரோ சொல்லவும். மேஜர் இஷ்யூன்னா என்ன சொல்ல வரேன்னு கேட்கவும் ஏதாச்சும் பார்ட்ஸ் டேமேஜ் ஆகாத வரைக்கும் மோஸ்ட்லி நானே சரி பண்ணிடலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயங்கள்ல ஷார்டேஜ் ப்ராப்ளமா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கனாமேக்கு சுக்காசா ஜோஸ் வந்து கொடுக்கவும் சுக்காசா இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமானு கனாமே கேட்கிறா. நம்ம ஹீரோ அதுல நினைச்ச மாதிரியே ஷார்டேஜ் ப்ராப்ளம் தான். கரண்ட் சரியா வரல, சார்டர் பாயிண்ட்ஸ் லூஸா இருக்கு, அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சரி பண்ணி கொடுக்குறான். சூப்பர் நாசா, நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேனே தெரியலன்னு கனாமே சொன்னா. எனக்கு ஹெல்த் தேவை நாசா, மந்த் என் நெருங்கிட்டு இருக்க, என்னோட எக்ஸாம்ஸ் வரப்போகுது, நான் மட்டும் அதுல ஃபெயில் ஆயிட்டேன், என்னால காலேஜ்க்குலாம் போக முடியாது. அப்புறம் ஒரு நர்சரி ஸ்கூல்ல ஆயா அவளதான் பார்க்கணும். ஆல்ரெடி என் பேரே ஆயாதான். இந்த மாதிரிலாம் நடக்க கூடாதுன்னா நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஸோ எக்ஸாம்ல நான் பாஸ் பண்றதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நாசா அப்படின்னு ஆயா கேட்கவும் நானே ஹை ஸ்கூலுக்கு போல என்கிட்ட வந்து கேட்கிறேன் நம்ம ஹீரோ கேட்டா. ஆனா நீ ரொம்பவே பிரில்லியன்டானவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஆயா சொல்றா. இல்லைங்க வா புக்கை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்களேன்னு சுக்காசா சொல்லவும் சரி உன் புக்கு கொண்டு வா நம்ம ஹீரோ சொல்லி அதை பார்த்தா உன் லுக்லயே தெரியுது சிம்பிளான இது கூடவா இவளுக்கு தெரியலன்னு தானே நீ யோசிக்கிற அப்படின்னு ஆயா கேட்கவும் இது அவ்வளோ கஷ்டமா இல்ல அதான் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா உன்னால எனக்கு சொல்லி கொடுக்க முடியாது ஜாலி அப்படின்னு ஆயா சொல்லவும் முதல்ல உனக்கு என்னெல்லாம் தெரியலன்னு பார்க்கணும். எக்ஸாம் ஆன்சர் ஷீட்டை கொண்டு வா நம்ம ஹீரோ சொன்னா. எல்லாத்துலயும் 12, 18 ஃபெயில் ஆகி வச்சிருக்கா. சரி நான் உனக்கு கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன், அதை நீ டெய்லியும் ஆன்சர் எழுதி அதை எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிரு. அதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் நீ மெமரைஸ் பண்ணிட்டேன்னா போதும், நீ பாஸ் பண்ணிடலாம் நம்ம ஹீரோ சொல்றா. அதான் சுக்காசா கேட்கவும் ஆயா ஜஸ்ட் பாஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறா. அது போக ஸ்டாட்டிஸ்டிக்கலா போன வருஷத்தோட நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா கொஸ்டின் எடுக்கிறவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை யூஸ் பண்ணி தான் இந்த நேஷனலோட டாப் ஸ்டூடெண்டா நான் இருந்தேன். மோஸ்ட்லி நான் ப்ரெடிக்ட் பண்ற கொஸ்டின் தான் வரும் நம்ம ஹீரோ சொல்றான். ஆல்ரெடி என் ஹஸ்பண்ட்க்கு நிறைய வேலைகள் இருந்தாலுமே கூட மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா உடனே அவர் போய் நிக்கிறாரு அப்படின்னு சுக்காசா ஹாப்பி ஆகுறா. இந்த மேக்ஸ் ப்ராப்ளம்க்கு நீ ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணா போதுன்னு சொல்லவும் ஃபார்முலாவெல்லாம் நீ எப்படிப்பா ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு ஆயா கேட்கவும் ஃபார்முலாஸ்லாம் ஆக்சுவலி கஷ்டமே இல்ல, சிம்பிள் தான். நியூட்டன் கிராவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கெட்லர்ஸோட ஜாமெட்ரிக்கல் ஃபார்முலாவை தான் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்களோட ஃபார்முலாஸை வச்சு தான் ஐசக் நியூட்டன் E=mc² கண்டுபிடிச்சாரு. நம்ம இவங்கள மாதிரி எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல, ஆல்ரெடி அவங்க கண்டுபிடிச்சு வச்சதை மெமரைஸ் பண்ணா போதும். ஹிஸ்டரியில அவங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஃபார்முலாஸை அடுத்த ஜெனரேஷனுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. ஜஸ்ட் அதை மெமரைஸ் பண்றது கூட என்ன கஷ்டமான வேலையா நம்ம ஹீரோ கேட்கறான். என் ஹஸ்பண்ட் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும் அந்த கிரெடிட் அவரை எடுத்துக்கிடாம அதை கண்டுபிடிச்சவங்களுக்கு மதிப்பை கொடுக்குற ஒரு நல்ல மனசு அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சுக்காசா நினைக்கிறா. டார்லிங் நீங்க ஆயாவோட கொஸ்டின் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சுக்காசா கேட்கவும் இல்ல நான் அதை எப்பவா முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் அவ அதை எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணா போதும். இதே என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் யூடியூபருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும் கண்டினியூஸா இதே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களே கை ஷோல்டர்லாம் வலிக்கலான்னு கேட்கவும் லைட்டா என் பேக் வலிக்கிற மாதிரி இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப ஒர்க் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க நம்ம ஹீரோ ஷோல்டர் பிடிக்கவும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு முதுகு வலிக்குது. நான் நினைச்சது சரிதான், நீங்க இப்படியே உட்காந்து ஒர்க் பண்ணீங்கன்னா வயசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு முதுகுல டேமேஜ் வரும். எந்திரிச்சு இந்த இடத்துல வந்து படுங்க, நான் உங்களுக்கு மசாஜ் பண்றேன், உங்களோட ஹெல்த் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் டார்லிங் அப்படின்னு சொல்லி சுக்காசா சொல்லவும் சரி நம்ம ஹீரோவை போய் படுக்கிறான். என்ன ஆரம்பிக்கலாமா நம்ம கேட்கிறா. இப்ப நம்ம ஹீரோவோட முதுகுல அவ மசாஜ் பண்றா. இது ரொம்பவே நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த சைட்ல இருந்து எனக்கு ப்ரெஷர் கொடுக்கறது கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோ முன்னாடி போய் இருந்து மசாஜ் பண்றா. அவளோட கைகள் என்ன தொடும்போது எனக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அதுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இதே மாதிரி நானும் அவளுக்கு மசாஜ் பண்ணணும், ஐ மீன் தப்பான எண்ணெல்லாம் எனக்கு இல்ல, அவ எனக்கு பண்ணிருக்கா, பதிலுக்கு நான் பண்ணணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். டார்லிங் இப்ப திரும்பி அவங்க கையை கொடுங்க நம்ம ஹீரோவோட கையில மசாஜ் பண்றா. அண்ட் ஃபைனல் டச் அப்படின்னு நம்ம ஹீரோவோட கையில கிஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு சொல்லவும் சுக்காசா நானும் உனக்கு மசாஜ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எதுக்குன்னு கேட்கறா. என்ன நீ குட்டா ஃபீல் பண்ண வச்ச மாதிரி நானும் உனக்கு குட்டா ஃபீல் பண்ண வைக்கணும், உன்னோட ஹெல்த் எனக்கு முக்கியம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு ஈஸியா ஹீலிங் ஆயிரும், உடம்பு சரியில்லாமலாம் போகாது, சரி சோகமாக்காதீங்க, வேணா ஷோல்டர் மசாஜ் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லவும் ஓகே நான் உன்னை இப்போ மசாஜ் பண்ணுறது பார்த்துட்டு நீயே எல்லா இடத்துலையும் தொடுறதுக்கு பெர்மிஷன் கொடுப்ப பாரு நம்ம ஹீரோ சொல்லவும் அதை நீங்கள் அந்த மாதிரி சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவா ஷோல்டரை டச் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி இவளோட ஷோல்டர் நான் டச் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு இருக்கான். சுக்காசா கத்தவும் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்குறான். டச் பண்ணா நான் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுவேன், ஸோ ஜென்டலாக பண்ணுங்கன்னு சொல்கிறா. இந்த ஷோல்டர் மசாஜ் நல்லா தான் இருக்கு, எனக்கு இது பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறா. என்னோட ஒய்ஃப் அவ எப்படி பார்த்தாலும் ரொம்பவே கியூட்டா தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நாசா ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை தடவை கிஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கும் அதெல்லாம் எதுக்கு நீ கேட்கற நம்ம ஹீரோ கேட்கறான். சில டைம் 18+ வீடியோஸ் யூடியூப்ல பார்ப்பேன், அந்த மாதிரி வந்தா நான் மோஸ்ட்லி அதை ஸ்கிப் பண்ணிடுவேன். பட் அன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒருத்தங்க டெய்லி எப்ப பார்த்தாலும் கிஸ் பண்றதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு கனாமே சொல்லுவோம். போது நிறுத்து நம்ம ஹீரோ சொல்றான். கல்யாணமான கப்பல்ஸ் லைஃப்ல இன்டிமசி ரொம்பவே அவசியம், பார்ட்னர் மேல நீ எவ்வளவு அஃபெக்ஷனா இருக்குங்கிறத டெய்லியோ கிஸ் மூலியமா தானே வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு கனாமே சொல்லுவோம். அதெல்லாம் பத்தி நீ பேசுற நம்ம ஹீரோ கேட்கறான். மேரிட் லைஃப்ல இது ரொம்பவே அவசியம் சொல்லி என்கிட்ட, நீ இதுல இவ்வளவு வெக்கப்படணும்னு அவசியமே இல்லை, எல்லா மேரிட் கப்பல்ஸோ பண்ற விஷயம் தானே,
சொல்றேன். அப்புறமா ஒரு விஷயம் தெரியுமா, லிப்ல மட்டும் கிஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கனாமே சொல்லுவோம். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு நம்ம ஹீரோ கேக்குறான். ஒவ்வொரு பாடி பார்ட்ல கிஸ் பண்றதுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கானவா சொல்லுவோம். அப்படியா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். காதுல கிஸ் பண்றதுக்கு, நெக்ல கிஸ் பண்றதுக்கு, கையில கிஸ் பண்றதுக்கு இந்த அர்த்தம்னவா சொல்லுவோம். நம்ம ஹீரோ எக்ஸைட்மெண்ட் ஆகி வைக்கப்படுறான். எந்த இடத்துல கிஸ் பண்ணா என்ன அர்த்தம் நான் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நைட் நீ அவளை கிஸ் பண்ணு சரியா அப்படின்னு கனாமே கொடுக்குறா. இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப லிஸ்ட் வேண்டாம்னா தந்துருன்னவா சொல்றா. இல்ல வேணும் நம்ம ஹீரோ சொல்றான். கனாமே சொன்ன கிஸ்ஸ பத்தி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். டார்லிங் எனக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வர போகணும் அப்படின்னு சுகாசா சொல்லப்போ சரி நானும் வரேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஆயாக்கு தூக்கமா வருது, அதனால கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்கா. நம்ம அப்படியே ஒரு லேட் நைட் ஒர்க் போயிட்டு வீட்டுக்கு போமா அப்படின்னு சுகாசா கேக்குறா. சோ இப்போ இவங்க பார்க் பக்கமா போறாங்க. இந்த அடிக்கிற காத்துல சுகாசாவோட ஸ்மெல் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவா பின்னாடி போயிட்டு இருந்தா. டார்லிங் எதுக்கு ஏன் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கீங்கன்னு வா கேட்கவும், அது வந்து காத்துல முடியோட ஸ்மெல் வருது நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மட்டும் உங்க பிரெயின் ஆன்சர் கொடுக்க நல்லா வேலை செய்யுமே அப்படின்னு வா சொல்றா. சரி நீங்க தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடுங்கன்னு சொல்லவும், உண்மையாவா நான் முடிய தொடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அதுல என்ன தப்பு இருக்குன்னு வா கேட்கறா. சரி இப்பவே நான் தொட்டு பார்க்கறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், சரி நம்மளும் முடிய கொடுக்குறா. காதல கிஸ் பண்றதுக்கு இந்த அர்த்தம், நெக்ல கிஸ் பண்றதுக்கு இந்த அர்த்தம், கையில கிஸ் பண்றதுக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லி கனாமே சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, சுகாசா நான் இப்போ உனக்கு கிஸ் பண்ணணும்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இங்க யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா நம்ம சொல்லவும், இந்த இருட்டுல யார் பார்க்க போறா நம்ம ஹீரோ கேட்கறான். இருட்டுல தான் யாராச்சும் பார்ப்பாங்க அப்படின்னு சுகாசா சொல்லவும், அப்படியே பார்த்தாலும் என்ன நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வேற விஷயத்துக்கு மட்டும் பதில ரெடியா வச்சிருங்க அப்படின்னு சொல்றா. இப்போ இவங்க அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது மிஸ் யானகியும் அந்த டானிகோச்சிங்கிறவரும் அங்க நின்னுட்டு இருக்காங்க. இது அன்னைக்கு அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல பார்த்த ஆள் தானே சுகாசா பாக்குறா. இப்போ அவங்க டக்குனு கிஸ் பண்ணவும் இவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்குள்ள இவங்களுக்குள்ள இவ்வளவு தூரம் டெவலப் ஆயிடுச்சா, இப்போ என்ன பண்றது, நம்ம இங்க இருந்து அசஞ்சா அவங்க நோட்டீஸ் பண்ணிருவாங்களே அப்படின்னு இவங்க ஒளிஞ்சே உட்கார்ந்துருக்காங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா இவங்க எஞ்சி வராங்க. கனாமே சொன்ன கிஸ் விஷயங்களே நம்ம ஹீரோ மைண்ட்ல இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. கனாமே வந்து ஃப்ரூட்ஸை கொடுத்துட்டு போனா அவ எப்பவும் ஏதாச்சும் ஒன்று வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சுகாசா சொல்லவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறமா பாடி பார்ட்ல ஒவ்வொரு இடத்துல கிஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு அர்த்தம் அவ ஒரு லிஸ்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லி சுகாசா சொல்றா. என்ன உன்கிட்டயே கொடுத்தாளா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பீப்புள் எப்பவும் இந்த மாதிரி விஷயத்தை தானே திங்க் பண்ணுவாங்க. சின்ன கிஸ் பண்ணா அட்ராக்ஷன் அர்த்தமான வா சொல்லவும், டக்கு நம்ம ஹீரோ போய் அவ கழுத்தை கிஸ் பண்ணிட்டு இதுக்கு இந்த அர்த்தம்னு சொல்லவும், டார்லிங் திடீர்னு இப்படி பண்ணாதீங்க நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோ காதுல கிஸ் பண்ணிட்டு இதுக்கான அர்த்தம் சொல்றா. உன் கையை கொண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கையில கிஸ் பண்ணா இந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் கிஸ் பண்ணிட்டு அதுக்கான அர்த்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா இடமும் கிஸ் பண்ணியாச்சுல அப்படின்னு சுகாசா கேட்கவும், இன்னும் 2 இடம் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் அந்த இடங்களை பத்தி நான் சொல்ல விரும்பல, நீங்களே ஜஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படியே ஒரு வழியா இந்த சீன் எல்லாமே முடிஞ்சிருது. அவன் நேத்து பார்க்ல நீ சுகாசாவை கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு அவ விடலன்னு அவ முடிய பார்த்துட்டு இருந்தல அப்படின்னு கனாமே கேட்கவும், நீ அங்கதான் இருந்தியா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறா. எல்லாத்தையும் பார்த்தேன் கனாமே சொல்றா. பார்க்ல வச்சு எதையோ பண்ணக்கூடாது நம்ம ஹீரோ முடிவெடுக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறமும் சில ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே இருந்தாலுமே கூட நிறைய முக்கியமான டீடைல்ஸையும் நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ரிவீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.